வெல்கம் டு டூ மெனி ஐடியாஸ் சிண்ட்ரோம். ஒருத்தருடைய வாழ்க்கையே படமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்திருப்போம். நம்ம வாழ்க்கை படமா இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்திருப்போம். ஆனா ஒருத்தரோட வாழ்க்கை படமா இருக்கு. அவரு தான் நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு, பைசன் மனத்தி கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? கண்டிப்பா, அதாவது எப்படி இருந்துச்சுன்னு சொல்றதை விட, அதாவது என்னுடைய முன்னாள் காலங்களில் என்னென்ன சிறு வயதுல இருந்து எப்படி நடந்துக்கிட்டங்கிறதுக்கு வந்து அது ஒரு உதாரணமா இருந்துச்சு. உண்மையிலே அதற்கு வந்து டைரக்டர் மாரி செல்வருக்கு தான் எல்லா புகழும். ஆமா. உங்களுக்கு என் கதை தான், ஆனாலும் எனக்கு இது பார்த்த உடனே கண் கலங்கிருச்சு. ஆமா இல்ல இப்படி இருந்தெல்லாம் அந்த மாதிரி தோணுச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சீன்ல? அதாவது ஒவ்வொரு இடங்கள்ல அது கண்டிப்பா வரும். ஏன்னா நான் முதல் பார்க்குறப்போ அதாவது ஒரு இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே அது வந்தது. முக்கியமான இடங்கள் எல்லாமே அந்த கண் கலங்கிருந்தோம். நீங்க தான் துருவ விக்ரம் ட்ரெயினும் பண்ணீங்க கொஞ்ச நாள். ஆனாலும் இந்த பையன் இப்படி பண்ணிருக்காரு இவரு அப்படின்னு ஒரு சீன்ல ஏதாவது உங்களுக்கு அப்படி தோணுச்சா? அதாவது நடிப்பு வந்து அவர்கிட்ட எப்பவுமே உள்ளது. ஆனாலும் கபடி விளையாட்டுல மிக சிறப்பா ஒரு சில ஸ்கில்லாம் பண்ணுவாரு. அது வந்து ப்ராக்டிஸ்ல வந்து அவர் பயிற்சி பெற்று வரத டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டார். அதாவது கடின உழைப்பு ஒருத்தர் ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்கு துருவுக்கிறவங்க முக்கிய காரணமா இருந்தார். லண்டன் ஸ்கூல்லாம் போய் படிச்சுட்டு வந்தவர். அவர் அப்படி தெரியல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. உங்களை தான் நாங்க பார்த்தோம் ஸ்கிரீன்ல அவர் மூலமா. உண்மையிலே அவர் வந்து எப்படின்னா வெளிநாட்டுல தான் படிச்சிருந்தா எல்லாம் ஒரு தடவை இல்லை, ஒரு 4 தடவையாவது அவருடைய இந்த பாதம் வந்து கிழிஞ்சிருக்கும். அதை 4 தடவைன்னு சொல்ல முடியாது, 10 தடவை கூட கிழிஞ்சிருக்கலாம். அந்த பாத்துல வந்து சதையை போயிடும். அப்படி இருந்தும் அவர் வந்து அவருடைய அடுத்த நாள் பிராக்டிஸுக்கு துணியை கட்டிட்டு ஷூ போட்டுட்டு வந்து ஓட காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாரு. காலில் விழுந்து குருவா நினைச்சிட்டாருல்ல, அவர் ஒப்படைச்சிட்டாரு. அது இப்போ இல்லை, அது ஸ்டார்ட் பண்றது வந்து ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப பேர் அவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அது அவங்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அப்படியே அவரும். ஆமா, மாஸ்டர்னு சொல்ற வார்த்தைக்கு மறுசொல் சொல்ல மாட்டாரு. ரொம்ப இன்னை வரைக்கும் அதே மாதிரி ரொம்ப டெடிகேட்டடா பண்ணிட்டாரு. படத்துலயும் உங்களுக்கு நிஜ லைஃப்லயும் இது ஒண்ணு மட்டும் வேற மாதிரி எடுத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அது டைரக்டர் வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து அதாவது விளையாட்டை மட்டும் இல்லாம மற்ற விஷயங்கள்ல எல்லாம் அதை சார்ந்து உள்ள விஷயங்கள், அது மட்டும் இல்லாம அங்க எங்க ஏரியாவில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே அந்த டைரக்டரோட சாய்ஸ்ல ரொம்ப ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. நானே இப்படிலாம் நினைக்கல, இன்னும் நல்லா எடுத்துட்டப்பா அப்படின்றது உங்களுக்கு? அப்படி இல்லை, அவரோட திறமை வந்து உண்மையில அது வந்து நான் சொல்றப்பவே தம்பி நீ இருக்க, நீ பாத்துக்குவேன், இந்த ஒரு இது இருக்காதுன்னு சொல்லி உண்மையை தான் சொன்னேன் அவர்கிட்ட. அதே மாதிரி அவர் நடந்தது. அதே மாதிரி அவர் உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஹீரோவா இன்ஸ்பயர் ஆயிட்டு அப்படிதான் எடுத்தாரு படம் அப்படின்னு தம்பி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அவரும் ஒரு கபடி பிளேயர் தான். நான் வந்து துருவுக்கு பிராக்டிஸ் கொடுத்தோம், எல்லாமே செஞ்சோம். ஆனாலும் எல்லா ஷூட்டிங்லயும் கபடி மேட்ச் நடக்கிறதுல நான் கூடவே இருப்பேன். இருந்தாலும் இப்போ ஸ்கில் சொல்றது எல்லாமே அவரே சொல்லிடுவாரு. அந்த அளவுக்கு கபடியை வந்து அவரும் ஒரு கபடி பாத்திருக்கீங்களா? உங்ககிட்ட வந்து பேசியிருக்காரா சின்ன வயசுல? சின்ன வயசுல நான் வந்து பெருசா அவர் பார்த்தது இல்லை. ஆனா முதல் படம் பரியர் பெருமாள் படத்துல அவர் ஒரு பாராட்டுல ஆழ்வாத்திரம் வச்சிருந்தோம். அப்போ ஒரு சால்வை போட போயிருந்தேன். அப்போ அந்த சால் எடுத்து எனக்கு போத்தினார் அவரு. ஆனா நீங்க வந்து சாதிச்சுட்டீங்கன்னா நான் இன்னும் சாதிக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லி அந்த பெருந்தன் மேல மனசு அவர்த்து ரொம்ப உண்டு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு சொன்னாரு அடுத்தால வந்து உங்களை வச்சு ஒரு கதை எடுக்க வேண்டியிருக்கேன் உங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆமா, அவரை இன்டர்வியூ பண்ணிருக்கேன் இதே வீட்டுலதான். அப்ப வந்து சொன்னாரு, இது எனக்கே ரொம்ப புதுசான ஒரு ஜான்ரா தான், நானே ரொம்ப எக்ஸைட்டா தான் இருக்கேன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பேசிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவருக்கு. அந்த படம் நான் நல்லா எடுத்திருக்கேன்னு அவர் நம்பிக்கையா தான் இருந்தாரு. அது நல்லா ஹிட்டாவும் ஆயிடுச்சு படம். அதே வார்த்தையை என்கிட்ட சொன்னாரு. நீங்க பார்த்து சொன்னது போது எனக்கு முழு சந்தோஷம், திருப்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாங்க 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். கட்டி பிடிச்சிட்டு அது ஒரு இது பண்ணாரு. உண்மையிலே ஒரு சிறு கதையா இருந்தாலும் அதை வந்து ரொம்ப பிரமிப்பா எடுக்கிறதுல வந்து நான் வந்து பெருசா வந்து படம் அதிகமா பார்த்தது இல்லை. இந்த படத்தை தான் திரும்ப விளையாடிட்டு இருப்பீங்க. சோ உங்க வைஃப் எல்லாம் எவ்வளவு சப்போர்ட் சார் உங்களுக்கு? அந்த படத்துல காமிச்ச மாதிரி தானே? இல்ல அதாவது எப்படின்னா நான் தான் லவ் பண்ணேன். ஆனா வந்து சின்ன வயசுல 18 வயசுல அதுக்கப்புறம் வந்து நான் விளையாட்ட என்னோட லவ் போறோம். அதுக்கப்புறம் கபடி மேல ஆயிடுச்சு. ஆமா, நான் எப்பவுமே எல்லாரும் சொல்லுவேன் ஐ லவ் கபடின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த இதுக்கு போயிட்டேன். உங்க ஏரியால எல்லாருமே கபடி தான் ரொம்ப பிடிக்குமா? எங்க ஏரியாவில் அந்த ஏரியாவில் உள்ள கிராமங்கள்ல எல்லாருக்குமே கபடி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அறுவடை ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அளவுல மேட்ச் நடக்கும் கண்டினியூ. ஒவ்வொரு கிராமங்கள்லயும் வாரம் ரெண்டு ஊர்ல மேட்ச் நடக்கும் கண்டினியூ. அதனால அந்த ஏரியா பூராமே கபடிக்கு ஒரு பெரிய சிறப்பான
ஏரியா. ஒரு மரியாதையான ஒரு விளையாட்டு அப்படி பாக்குறது. அது வந்து வேற வேற என்ன விளையாட்டு விளையாடுங்க? ஹாக்கி விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்களா? அது வந்து எங்க அப்பா வந்து ஹாக்கி பிளேயர் ஸ்கூல்ல, அதனால எங்க அப்பா வந்து ஹாக்கிக்கு சாயபுரத்துல சேர்த்துட்டு இருந்தாங்க. ஹாக்கி விளையாண்ட 1 இயர் விளையாண்டு டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி, நாங்க அந்த டைம்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணாலும் 10,000 ரூபாய் பணம் கொடுப்பாங்க. அந்த 10,000 ஜெயிச்சு கொடுத்தேன் எங்க பள்ளிக்கு, போப் ஸ்கூலுக்கு. சூப்பர். அப்புறம் ஏன் சார் ஹாக்கி விட்டீங்க, கபடி கண்டிங்க? காரணம் ஹாக்கில வந்து நம்மளுக்கு வந்து பொருளாதார ரீதியா ரொம்ப செலவு தேவைப்படும். ஸ்டிக் வாங்கணும், பேட் வாங்கணும். நான் கோல் கீப்பரா இருந்தேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவாகுது. ஆனால் அந்த டைம்ல என்னோட பள்ளி ஆசிரியர் தங்கராஜ் சார் வந்திருந்தாரு. நான் கபடி வந்து கிராமப்புறங்கள் எல்லா இடத்துலையும் விளையாட போகிறது பார்த்துட்டு, நீ நல்லா கபடி விளையாட ஏன்பாடி வந்து கபடி விளையாட வரலாமே, ஹாக்கி விளையாண்டுட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. கபடிக்கு செலவு ஒன்றும் இல்லை, உடம்பு பார்த்துக்கிட்டா போதும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவர் ஒரு கபடி பிளேயர் சின்ன வயசுல, அதனால கபடி வந்து நீ விளையாடவான்னு சொல்லி ஒரு டீமே ரெடி பண்ணாங்க எனக்காக. அந்த ஸ்கூல்ல வந்து வாலிபாலும் ஹாக்கியும் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அத்லெட்டிக்ஸ் பண்ணுவாங்க. நான் அத்லெட்டிக்ஸ் பண்ணுவேன், ஹாக்கி விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் கபடி விளையாண்டுட்டு அத்லெட் பண்ணுவேன். அப்போ படத்துல காமிச்ச மாதிரி தான் அவர் தான் உங்களுக்கு. ஆனா நிறைய நல்ல மனிதர்களை பார்த்திருப்பீங்கல்ல, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும். அந்த மாதிரி யாராவது ஞாபகம் வராங்களா இப்போ உங்களுக்கு? கண்டிப்பா எல்லாருமே இருக்காங்களே. எனக்கு அந்த படத்துல வர ஒவ்வொரு ஸ்டெப்புமே எனக்கு நல்ல மனிதர்கள் தான். எங்க சார்ல இருந்து விபி பிரஸ் இது வரைக்கும் சன் பேப்பர் மில் போனேன். அப்புறம் தமிழ்நாடு மின்சார இடத்துல இருந்த கோச், இந்தியன் டீம் கோச், எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. எல்லாரும் சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. 4 பேர் அந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிறது வந்து அப்படியே கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சி அது பின்னாடி போனீங்கல்ல. நிறைய பேர் அந்த 4 பேர் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, 40 பேர் எதிர்ப்பாங்களேன்னு விட்டுருவாங்கல்ல. அந்த டிசிஷன் எப்படி எடுத்தீங்க? இல்ல நான் அப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னு? அப்படி இல்லை, அதாவது முன்னாடி எனக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலக்ஷன் வாங்குறதே ரொம்ப லேட்டாக தான் வாங்கினேன். ஆனால் தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ஷன் ஈஸியாக வாங்கிட்டேன். அதை மேட்ச் ஈஸியாக இல்லை, அந்த டீம் வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் டீம் நல்லா ஆடி ரொம்ப, அதாவது டிபார்ட்மெண்ட் டீம் எல்லாத்துக்கூடையும் விளையாடுறப்போ நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக விளையாண்டு தமிழ்நாடு ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் ஒரு பொசிஷன் வந்துட்டோம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கு ஆடி. அப்போ தான் எங்களை வந்து எல்லாருமே இப்படி ஒரு பையன் நல்லா திரும்பி பார்த்தாங்க. ஜெயிச்சதுனால எங்களுக்கு கிடைச்ச வெற்றி. எனக்கு வந்து ஸ்டேட் செலெக்ஷன் கொடுத்தாங்க. அதனால நான் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்காக சவுத் ஜோன் போய் விளையாண்டேன், அங்கேயும் நல்லா விளையாண்டேன். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாறிது. இப்போ எங்களுக்குலாம் கொஞ்சம் லோ ஆச்சுன்னா அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஜான்ரா மூவி எல்லாம் பார்த்து கொஞ்சம் மோட்டிவேஷன் எடுத்துப்போம். உங்களுக்கு அந்த மாதிரி மோட்டிவேஷன் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? பயிற்சி பண்ணுவேன், திரும்ப போய் விளையாட போய் பயிற்சி பண்ணுவேன், ஓடுவேன், ஏதாவது ஒரு மூவ் பண்ணுவேன். அதுல காமிக்கிற மாதிரி தான் அந்த அரசியல்லாம் இருக்கா? ஸ்போர்ட்ஸ்க்குன்னு பாலிடிக்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்களே, எல்லா படத்துலயும் பாக்குறோம், கிரிக்கெட்டா இருக்கட்டும், கபடியா இருக்கட்டும். ஓகே, பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து எப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் வந்து ஒரு சில இடங்கள் நடக்கதான் செய்யும். அதெல்லாம் ஜெயிச்சு வந்தாதான் நம்ம வந்து எல்லா இடத்துலயும் நடக்கும், ஸ்போர்ட்ஸ்லயும் நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா முன்னாடி அதான் நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து செலக்ஷனே கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பா செலக்ஷன், திறமைக்கு கண்டிப்பா மரியாதை உண்டு. கண்டிப்பா மரியாதை உண்டு. ஆனா எவ்வளவு போராட்டம் பண்ணியும் நம்ம இதுதான் பண்ணுவோம், வேற வேலைக்கு போயிடலாமா எல்லாம் தோணி இருக்கோம்ல சார் உங்களுக்கு? அதாவது முன்னாடி அதை வந்து ஒரு நான் வந்து எத்தனை தான் தோட்டத்தாலும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் என்னை விட்டு ஒரு நாள் மறையலை. அந்த வெறி இருந்துச்சு, அதோட வேகம் இருந்துச்சு. திரும்பவும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஊர்ல எல்லாருக்குமே கபடி விளையாடுவாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி அந்த வெறி வந்துச்சு? எப்படின்னா எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எங்க ஊருக்கு எங்க ஊர் டீமுக்கே நீ இறக்க மாட்டாங்க. நான் அதனால பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போய் விளையாட போவேன். அந்த ஏக்கம் இருந்ததே உங்களுக்கு, அதுவே மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. அதனால என் செட்ல உள்ள பசங்களா சேர்த்து ஒரு டீமை செட் பண்ணி எங்க ஊர்ல பி டீமா அதில் போய் விளையாட போயிருந்தோம். அப்படிதான் ஒவ்வொரு ஸ்டெப்பா மாறி மாறி இப்போ வந்து மனத்தினா கணேசன் இல்லாம டீம் இல்லாத மாதிரி ஒரு இதை கொண்டு ஊருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆனா இதெல்லாம் நினைச்சீங்களா, என்ன எங்க ஊருக்கு ஒரு பேர் வாங்கணும், ஒரு அவார்டு வாங்கணும், ஒரு படமா என் கதை வரணும், என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? படத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. நம்ம ஊருக்கு ஒரு பெருமை வரணும்னு சொல்லி கண்டிப்பா நம்ம நினைச்சது. ஏன்னா என் ஊரு வந்து எனக்கு பேக்ரவுண்ட் ஃபுல் சப்போர்ட் என் ஊர் தான். நான் வந்து எப்படின்னா எந்த வீட்டுலனாலும் போய் சாப்பிட்டு போகலாம், அந்த அளவுக்கு என் ஊர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். உங்க தத்தெடுத்துட்டாங்க. எங்க ஊர்ல வந்து எல்லாமே ரிலேஷன் தானே, அதனால யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் விளையாட போறோம்னாக்கி எங்க ஊரே அன்னைக்கு அந்த ஊர்ல மேட்ச்ல இருக்கும். ஆண்கள் யாருமே ஊர்ல இருக்க மாட்டாங்க, எல்லாமே அங்க மேட்சுக்கு வந்துருவாங்க. என்ன பண்ற வீட்டுல வா பாக்கலாம் மேட்ச் எல்லாமே. நான் போயிருவேன், ஆனாலும் என் பின்னாடி எங்க அப்பா முத கொண்டு வந்துருவாங்க. எங்க அப்பா எனக்கு தெரியாது, எங்க அப்பா வந்திருக்காது, ஆனா எங்க அப்பா தனியா உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணுல படக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒளிஞ்சிருப்பாரு எப்பவுமே. எனக்கு ஒரு நாள் கூட எங்க அப்பா வந்திருக்கதே தெரியாது. அப்படின்னு அவர்களுக்கு ஒரு எண்ணம். ஆனா எங்க அப்பா இருப்பாரு ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாரு. உங்க வீட்டுல எல்லாருமே கபடி விளையாடுவாங்களா? எனக்கு அப்புறம் நான் தான் மூத்த பையன், அக்கா, அதுக்கப்புறம் நான் தான், மீதி எல்லாம் 3 தங்கச்சி.
அப்புறம் வந்து தம்பி, அடுத்த ஜெனரேஷன் ரெண்டு தம்பியுமே, ஒரு தம்பி அண்ணா யூனிவர்சிட்டி பிளேயரு, ஒரு தம்பி தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு விளையாண்டு நம்ம போஸ்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாருமே விளையாடக்கூடியவங்க தான் வீட்டுல. சூப்பர். இப்ப நீங்க இப்ப கோச் பண்றீங்கல்ல நிறைய பேருக்கு, இப்ப இருக்க பசங்க எப்படி உங்களை மாதிரி வெறியோட விளையாடுறாங்களா எப்படி? வெறியோட விளையாண்டவங்கலாம் வந்து டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ப்ரோ கபடி வரைக்கும் இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்படின்னாக்கி வெறியோடனாக்கி அவங்ககிட்ட வந்து நான் சொல்றது வந்து எந்த ஒரு தடைகள் வந்தாலும் தாண்டி போகணுங்க தான் நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். சிலவங்க வந்து அவனுக்கு கிடைக்கலன்னு நர்வஸ் ஆகி விட்டுறதான், அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு அவனை ரெடி பண்ணான். ஏதாவது டிபார்ட்மெண்ட் போலீஸோ ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணக்கூடிய அளவில் அவன் வந்து கேம் வளர்த்துக்கிட்டு தான். அவர் ஸ்டாண்டிங்காக போனால் இன்னைக்கு ப்ரோ கபடிக்கு தான் இப்போ இருக்கிறாங்க. 2-3 பசங்க இப்போ ப்ரோ கபடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. கஸ்டம்ஸ், இன்கம் டேக்ஸ், தமிழ்நாடு போலீஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோ கபடி லீக் வந்த உடனே கொஞ்சம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு நம்ம ஊர்ல நினைக்கிறீங்களா கபடி மேட்ச் பாக்குறது? கண்டிப்பா. இப்போ வந்து எப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஊர்லயாவது ப்ரோ மேட்ல விளையாடுறதுனால மேட் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கபடியோட வளர்ச்சி வந்து அதிகமாச்சு. ஸோ உங்களுக்கு படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி எங்க அப்பாவையும் கூப்பிட்டு போலான்னு ஆசையா இருந்தது எனக்கு, பண்ணல நான் அப்படின்னு சொன்னீங்க போல அர்ஜுனா அவார்டு வாங்கும் போது, இல்ல கூட்டு போயிருந்தா நல்லா இருக்குமே அப்புறமா ஃபீல் பண்ணீங்களா படம் பார்த்ததுக்கு அப்புறம்? கண்டிப்பா. அது வந்து ஏன்னா எங்க அப்பாவுக்கு எல்லாம் அப்படி ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கும். நம்ம இப்போ மறைஞ்சிருந்து பார்த்தவர் ஆக்சுவலா அப்போ வந்து நான் விளையாண்டுட்டு இருந்த டைம் யாரையுமே எதிர்பார்க்கறது இல்லை. விளையாட்டு எங்கனாலும் மேட்ச் கூட்டணும் அப்படியே போயிடும். அதே மாதிரி அர்ஜுனாவோட ஆகிறப்போ எனக்கு டைமிங்கே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, உடனே டெல்லி கிளம்பி போயிட்டேன். எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு அவார்டு வந்துச்சுன்னு சொல்லும்போது? அது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அர்ஜுனா அவார்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. விளையாட்டு வீரர்கள் கொடுக்க ஒரு தலை சிறந்த அவார்டு, சிறந்த விளையாட்டு வீரர்கள் கொடுக்கக்கூடிய அவார்டு. அதனால அந்த அவார்டை வந்து என்னைக்கு நம்ம வந்து ரொம்ப பெரியது எங்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டுல அர்ஜுனா அவார்டு வந்து ரொம்ப பெரிய அவார்டு. அதை வந்து எனக்கு சொன்னது வந்து எங்க அப்பாவோட உடற்கல்வி ஆசிரியர் தான் எனக்கு வந்து சொன்னாங்க. ஒய்டி சார்னு சொல்லுவாங்க. அந்த சார் ஒரு லோக்கல் மேட்ச் ஆடிக்கிற மஞ்சாபுரம் பக்கத்துல. அப்ப அந்த சார் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா அவர் சொன்னாரு, என் ஸ்டூடெண்டோட பையன்டா, பெருமாள் பையன் நீ அப்படின்னு சொல்லி எனக்கு தட்டி கொடுத்து சொல்லிட்டு போனாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்படியே எங்களுக்குலாம் ஹிரோஷிமா, நாகசாகினா எங்களுக்கு குண்டு போட்டதான் ஞாபகம். நீங்க வந்து வரலாறே மாத்திட்டீங்க அந்த மேட்ச். அதை சொல்லுங்க சார், அது அன்னைக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலா முன்னாடி ரீசமா போய் இறங்கின உடனே நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இருந்தோம். நாங்கள் எங்கள் மேட்ச் முடியதாட்டியும் எங்கேயும் நான் வெளியே போனதே இல்லை. எந்த ஒரு இதுக்கும் போனதில்லை. எங்கள் விளையாடணும், காலைல ப்ராக்டிஸ் பண்ணோம், மதியம் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏன்னா என்னுடைய ரோல் மாடல் தான் எனக்கு கேப்டன் ராஜரத்னம் தான் எனக்கு வந்து என்னோட ரோல் மாடல். சின்ன வயசுலேயே அவரை பார்த்து அவரை மாதிரி வரணும்னு சொல்லி நான் ஆசையோடு இருந்தேன். அவர் எனக்கு கேப்டன் வரைச்சல அது எப்படி இருந்திருக்கும். நம்ம மேட்ச் வின் பண்ணுங்க ஒரு நோக்கத்தில் இருந்தோம். அதை வந்து ஜெயிச்சு காமிச்சிட்டோம். அது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஜெயிச்சிட்டீங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் கூட நம்மளுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஒரு கோல் தான் இருக்கணும், ஜெயிக்கணும், வேற எதையுமே யோசிக்க மாட்டீங்க. ஆக்சுவலா அப்படின்னா இப்ப அதாவது இந்தியன் டீம் ஆடுறதும் சரி, நம்ம கிளப் டீம் ஆடினாலே நம்மளுக்கு எப்படி ஜெயிக்கணும், எந்த பிளேயர்ஸ் எப்படி விளையாடுறாங்க, எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அதே நோக்கத்துல தான் இருப்பேன். அதே நோக்கத்துல தான் இருப்பீங்க. அன்னைக்கு காலைல என்ன சார் சாப்பிட்டீங்க மேட்சுக்கு முன்னாடி? மேட்சுக்கு முன்னாடி அங்க புரோட்டா கிடைக்காதுல ஜப்பான்ல. ஆமா, ஜப்பான்ல வந்து எது கிடைச்சாலும் அதை சாப்பிட்டு விடுவோம். சிக்கன்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும், பச்சையோட அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊர்ல இருந்து கொண்டு கூட ஊறுகாலம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன். ஞாபகம் இல்ல பெருசா. அந்த பரோட்டா சூரி அந்த இன்ஸ்பிரேஷனே உங்ககிட்ட இருந்து தானாவே? இல்ல, அது வந்து எப்படின்னா அவருடைய அதாவது சுசீந்திரன் சார் வந்து அவங்க அப்பாவும் ஒரு கபடி பிளேயர். அதனால அவர் வந்து எல்லாரும் பிளேயரையும் சின்ன சின்ன அணுகுமுறைகளும் அனுப்புவாரு. அதே மாதிரி எல்லாரோட சாப்பாடு விஷயங்களையும் கேட்கல, நம்ம சாப்பிட்டதை நம்ம சொல்லியிருந்தோம். அதை வச்சு கூட அவர் இது பண்ணி இருந்திருக்கலாம். அவர் சொன்னாரா அதுதான் நீங்க பரோட்டா ஆசையா சாப்பிடுவீங்களா அந்த சீன்? அவர் திருச்செங்கோடு மேட்ச்ல எங்க ஊர்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்படியே அப்பெல்லாம் வந்து படம் எடுக்க வந்திருந்தாரு. அப்ப அந்த ஷூட்டிங் கபடி கூட ரொம்ப நல்ல படம் தான். எத்தனை படத்துக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்கன்னு தெரியல. கபடினாக்கி நாங்க இதான் கபடின்னு சொன்னா உங்க பேர் எல்லாருக்குமே இருக்கும். ஆமா, அது அவருக்கு அது அடையாளமாவே அவர் இப்ப ஹீரோவா ஆயிட்டாரு. அவரோட இது வேற. ஆனா அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நீங்களும் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாமே நாங்க நல்லா சாப்பிடுவோம். அந்த டைம்ல உள்ள கபடி பிளேயர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு தான் சாப்பிடுவோம். எத்தனை புரோட்டாலாம் என்னதே முடியாது. இன்னைக்கு என் குடும்ப ஒரு பாய் கடையில சொன்னாங்க அப்படி கிளியர் அழிங்கன்னு சொல்றீங்களா? இல்ல லைட் ஆஃப் பண்ணிடுவார் அவரே. நாங்க போன உடனே லைட் ஆஃப் பண்ணிடுவாரு. நைட்டு போனோம் லைட் ஆஃப் பண்ணிடுவாரு கடைசி ஊத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு தான் அவரு கடை மூடி வச்சு போயிட்டாங்க. இல்ல எங்க
நாங்க போன உடனே ஆஃப் பண்ணுவாரு, பின்னாடி வர ஆளுங்களுக்கு இல்லைன்னு சொல்லதுக்காக. அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இந்த படத்துலயே நல்லா இருந்துச்சு த்ருவ் பரோட்டா கேக்குறதும். 5 10 சொல்றீங்களா, நீ எவ்வளவு நேரம் சாப்பிடு அப்படிதான் இருந்தாரு அவங்க வாத்தியார். ஆமா, அவர் ஒரு கடையில எனக்கு வந்து பெர்மனண்டாவே, அதாவது சாயர்புரத்துல படிச்சுட்டு இருப்போம், சாந்தா ஹோட்டல் ஒரு ஹோட்டல் உண்டு. அந்த ஹோட்டல்ல வந்து நான் எப்ப போனாலும் சாப்பிட்டு வரலாம், அவர் கொடுத்துருவாரு காசு. எங்க சார் இப்ப தமிழ்நாட்டுல யாராவது உங்களை பார்த்தாங்கன்னா பரோட்டா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாங்களா? ஆக்சுவலா என் பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் ஓரளவு. என் செட்ல, அதாவது என்னோட 10 வருஷம் இளையவங்க வரைக்குமே கணேசன் தான் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி தெரியும். புரோட்டா நாய். வீட்டுல எப்படி சார்? வீட்டுல நல்லா சமைச்சு போடுவாங்க? எங்க அம்மா வந்து, எங்க அம்மா இருக்கிற காலத்துலயும் வரைக்கும் எனக்கு தனியாவே சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருவாங்க. எனக்கு அக்கா மட்டும் தான் அப்ப பெரிய பிள்ளையா இருந்தா. எங்க அக்காவுமே அவளுக்கு கொடுக்குற சாப்பாடுல பாதி எனக்கு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வீட்டுல எல்லாருமே நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க சாப்பாடு கூட தியாகம் பண்ணி எல்லாருமே. எங்க அம்மா வந்து, அதாவது எங்க அப்பா வந்து கோயிலுக்குலாம் விரதம் இருப்பாங்க, திருச்செந்தூர் சஷ்டிக்கு விரதம் இருப்பாங்க. அப்ப எனக்குன்னு ஒரு தனியா அடுப்பு, ஒரு சட்டி வச்சிருவாங்க. சாப்பிட்டுட்டு குளிச்சுதான் வீட்டுல வரணும்பாங்க. அந்த அளவுக்கு எங்க அம்மா வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் தனியா சமைச்சு கொடுத்துருவாங்க. ஆரோக்கியமா இருந்தா விளையாட முடியும் அப்படின்னு. சூப்பர். இப்போ கபடி இல்ல ஹாக்கி தான், ஹாக்கி பேட் வாங்குறது காசு எல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஒருவேளை ஹாக்கிக்கு போயிருப்பீங்களோ? ஆக்சுவலாக ஹாக்கியில் வந்து எப்படின்னா, நாங்கள் ரொம்ப சாயபம் வந்து இதில் தான் இருந்தோம் சப்போர்ட்டிங். அங்கெல்லாம் எஸ்டேட், அதாவது அந்த நேரத்திலே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பசங்க தான் அங்கே வருவாங்க. அதனால நமக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் இடம் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த காசு இருந்துச்சுன்னு சொல்லலை. அதில் ரொம்ப இது வந்து கபடி, அதோட எனக்கு வந்து என்னுடைய கபடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. கபடி வந்து அது எப்படின்னா என்னுடைய அதாவது உயிரில கலந்த மாதிரி கபடியோட இது. அந்த நேரத்தில் ஏன்னா நான் 8 வயசுல இருந்து கபடி ஆடிட்டு இருக்கேன். இது அந்த ஸ்கூலுக்கு வந்து நான் வந்து எங்க அப்பாவுக்காக ஆடின மாதிரி இருந்து. ஆனாலும் ஹாக்கி மேல எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு. ஆனா கபடி அதோட எனக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு, அதோட ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ மாரி சார் உங்களை பார்த்த மாதிரி நீங்க வந்து ராஜரத்னம் நம்ம பார்த்திருக்கோம். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க. ஸ்கூலுக்கே நீங்க நடந்துதான் போவீங்களா? அதுல அப்பத்துல இருந்தே அந்த பிராக்டிஸ்? அதாவது நான் 2ஆம் கிளாஸ்ல இருந்தே குறும்புள்ள லூசியா ஸ்கூல், புனித லூசியா நிலைப்பள்ளின்னு ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருந்தாங்க. அங்கிருந்து நடந்து தான் வருவேன். எங்க அதாவது என்னுடைய 6-7 வயசுல இருந்து நடந்து தான் வருவேன். நடக்கவே மாட்டேன். எங்க ஊர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஓடியே தான் போவேன். ஆமா, அப்போ உள்ள பையன் அப்படி பையா இருக்கும், அந்த இப்படி தலையில மாட்டு ஒரே ஓட்டமா தான் இருக்கும். அந்த நாள்ல எல்லாம் நினைச்சிருக்கீங்களா நம்ம பெருசானா நம்ம இதெல்லாம் சாதிப்போம் அப்படின்னு? நான் வந்து ஒரு 6th அப்புறம் தான் நம்ம சாதிக்கிறோங்கிற எண்ணமே வந்தது. அப்போ வந்து அதாவது 3 கல் வச்சிருப்பாங்க, அதை எடுத்து இந்த பகுதியில் வந்து கல்பொறி கேட்குறது ஒரு ஓட்டம் இருக்கும் 5ஆம் கிளாஸுக்கு. அந்த ஓட்டத்தில் ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்போதான் ஜான் சார் ஒரு சார் மூக்கிப்பூர்ல இருந்து, அவர் கூப்பிட்டு நீ யாருப்பா அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி எங்க அப்பா பேரை சொன்னேன். ஓ பெருமாள் பையனா நீன்னு சொல்லிட்டு, நல்ல எதிர்க்க நல்லா ஓடுப்பா, ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஜெயிக்கலாம்னு சொன்னாரு. அவர் ஒரு ஸ்டார்டிங் நம்மளுக்கு. அந்த டீச்சர்ஸ் ஏதாவது தெரியாம இப்படி சொல்றது கூட பயங்கர இன்ஸ்பிரேஷன். அது வந்து தெரிஞ்சுதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியும் அவங்களோட நம்ம குரோத்தோட இது. இப்போ நான் நல்லா விளையாடக்கூடிய பசங்களை பார்த்தோன்னு சொல்லுவேன், நீ கபடியில் இன்னும் நல்லா, இன்னும் வந்து நீ ஒர்க் அவுட் பண்ண ஜெயிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சதுதான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் போடும். அர்ஜுனா வரைக்கும் டீச்சர்ஸ் வந்து எப்பவுமே ஸ்பெஷல் தான். இவருக்கு அந்த ஸ்கூல் சார் எங்க ஸ்கூல் இல்ல, இன்னொரு ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. ஆனாலும் அவர் பார்த்துட்டு அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லிட்டு போய், எங்க அப்பாவுக்கு அவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். த்ருவ் விக்ரம் வந்து இவ்வளோ பயங்கரமா பண்ணும்போது அவர் நடுவில் நீங்க அதை கிவ் அப் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் சொல்லிருக்கீங்களா? எப்பவுமே அவனுக்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆனா கூட, அதாவது சின்ன அடிபட்ட உடனே மாஸ்டர் அப்படிமா அதெல்லாம் ஒன்றும் செய்யாதப்பா, நீ விளையாடலாம், நான் பாரு அப்படின்னு சொல்லி இப்படி கையெல்லாம் காமிப்பேன். ஆமா, அவர் அதை சொன்னார், அது ஒன்றும் செய்யாது அப்படின்னு. ஓகே மாஸ்டர் ரெடி ஆயிரும் மாஸ்டர். அது ஒன்றும் செய்யாதுங்கிறது வந்து மனசுக்கும் சேர்த்து சொல்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அது ஆக்சுவலாக அவங்க வந்து எல்லா பிளேஸுமே நான் சொல்லக்கூடியதுதான். எவ்வளோ பெரிய அடினாலும் அது வந்து எனக்கு ஒரு பொருட்டாக நான் எடுத்தது இல்லை. ஒரு தடவைலாம் நீ ஆங்கிளில் வந்து அடிச்சு இவ்வளோ தடி வீங்க இருந்து உடனே கிரீன் பேனர் கட்டி அந்த மேட்ச் விளையாண்டு முடிச்சு தான் வெளியே வந்தேன். அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன் ஒன்றுன்னா. அவரை இன்னும் அதை மோட்டிவேஷன் பண்ணி அவர் எதுனாலும் சரி. ஆக்சுவலா அந்த கபடியில வந்து ஒரு இது கூட டூப் போடாம அவ்வளவு ஸ்கில்லுமே செஞ்சு காமிச்சிட்டார். அதனால டைரக்டர் வந்து முழு கபடி பிளேயரா வராம நான் அந்த படத்தை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதை துருவிட்ட சொன்ன உடனே அதுக்கு என்ன மாஸ்டர் சொன்னா, நான் போனதுக்கு அப்புறமும் தனியா ஒர்க் அவுட் பண்ணுவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து அதுல ரொம்ப உள்ள டீப்பா உள்ள இறங்கிட்டார். கபடி பிளேயரானதான் நீ வந்து விளையாட முடியும், படம் எடுக்க முடியும்னு சொன்ன நாட்கள்ல நகர்ந்தோடனே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. உண்மையிலே மாறி வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் லெவல் டீமை கொண்டு வந்து விளையாட வச்சாங்க. அதுல ஆங்கில ரிலீஸ் பண்ணி காமிச்சாரு. அதுல அவங்க ஆங்கில எடுத்து பிடிச்சு காமிச்சாரு.
ரியலாவே மேட்ச் ஆட விட்டோம். ரொம்ப நல்லா ஆடினாரு. ஓகேண்ணே. அது படத்துலயும் தெரிஞ்சது, அது நடிக்கல, நிஜமாவே எல்லாமே பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதனால அது த்ருவ் விக்ரம் பாதி நேரம் மறந்துடுறோம் நாங்க. அந்த அளவுக்கு ஒரு அந்த ஸ்கூல் டீம்ல ஒரு 5 ரைடு கொடுத்துருவாங்கல்ல, 5 ரைடுல அவ்வளவு ரியலா பண்ணாரு. டைரக்டர் வந்து உங்களுக்கு அவர் ஸ்டூடெண்ட் தான், நம்ம பையன் நல்லா விளையாடணும் அப்படின்னு எனக்கு வந்து மகிழ்ச்சியா தான் இருக்கும். அவர் டைரக்டர் வந்து என்ன சூப்பர்னு சொன்னாங்க, எனக்கு சந்தோஷப்படுவேன். அவனை ஏசனா கூட எனக்கு வருத்தமா இருக்கும். அந்த அளவுக்கு நெருங்கிட்டேன். சரி, இந்த ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த என்ன சொல்றது, அந்த மனம் திடம் எப்படி வருது உங்களுக்கு? அது அது எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் இருக்கணும்ல, என்ன சொல்றீங்க அவங்களுக்கு? அதாவது மன உறுதி தான் மெயினா. வலியும் சரி, அதனுடைய அதாவது இதுல தோத்துரும்னு நினைச்சா கூட இல்ல ஜெயிச்சிடலாம்னு மனசுல நினைச்சா கண்டிப்பா ஜெயிச்சிடும். அதனாலதான் அதுல ஒண்ணும் செய்யாது. ஜெயிக்கணும்னு நினைச்சு பண்ணா ஜெயிச்சிடலாம். தோத்துருவோமா நினைச்சா மாறிடுமோ மனசும் உடம்பும். உடல் அந்த அதாவது முன்னாடி நம்ம மைண்டே டவுன் ஆகிடும், நம்மளுடைய அந்த வேகமே குறைஞ்சிடும். அதனால எந்த காலத்துல ஒன்றும் லாஸ்ட் 5 நிமிஷத்துல கூட ஒரு சில மேட்ச்லாம் 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் லீடு இருந்த டீம் கூட நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். முடியாதுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விளையாண்டுருக்கோம். அது எப்படி முடியாம போயிடும்? அதெல்லாம் கண்டிப்பா முடியும். ஏன்னா என் பார்ட்னர் ஒருத்தர் உண்டு, ரவிசுந்தர்னு சொல்லி, அவனும் இதே வார்த்தை சொல்லுவான், நம்மளால அந்த டீம்ல எடுத்துடலாம் அப்படிமா, கண்டிப்பா எடுத்து வின் பண்ணிருக்கோம். அப்படிலாம் ஏகப்பட்ட மேட்சஸ் வின் பண்ணிருக்கோம். இந்த கை உடைஞ்சு கால் உடைஞ்சுலாம் அப்படியே நீங்களே சரி பண்ணிட்டு அப்படியே போயிருவீங்க? கை வந்து இந்த கை எனக்கு வந்து 2 எலும்புமே கட்டாயிருக்கு. அந்த ஒரு மேட்ச்ல தான், அந்த மேட்ச்ல 27 நாள் அதுக்கப்புறம் கபடி விளாண்டேன். எப்படி சார் முடியுது? அது வந்து மனசுதான் காரணம்னு சொல்லிட்டோம்ல. கையை வந்து அந்த கையில அந்த சேஃப், நம்ம சேஃப்டியாவும் இருக்கணும். அடுத்தால உடைச்சுன்னா அந்த அதுக்கப்புறம் நம்ம கபடியை நம்ம விட்டு போயிடும். பாத்துக்கணும், ஆனா மனசுலயும் தைரியம் இருக்கணும். அந்த கையை வந்து நம்ம சேஃபா. நீங்க இதுக்கு ஸ்பெஷலா ஏதாவது டயட் எல்லாம் பண்றீங்களா? ஏன்னா இங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் எல்லாமே இங்க இருக்கு, ஸ்பெஷலா நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க அவ்வளவு விஷயம் நீங்க கத்துக்கிட்டு பண்ணீங்களா இல்ல இயற்கையாவே? அது வந்து எப்படின்னா, எங்க அம்மா வந்து இயற்கையான உணவு கொடுத்து வளர்த்துட்டாங்க. அதனால அப்படி ஆயிடுச்சு. எல்லாமே நான் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே இன்னைக்கு ஆக்கி பிரசிடென்ட் சேகர்னு சொல்லுவாரு, நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய உங்க அம்மாவை தான் பாராட்டணும் மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி நான் சின்ன ஒர்க் அவுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவேன். ரியலா நீங்க வந்து இதுல எல்லாத்துலயுமே நீங்க வந்து அதாவது அடிப்படை ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கணுமோ அதுக்கு மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி. என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலா எப்படின்னா, நான் விளையாண்டு முடிஞ்சோன்னா நம்ம ஊர்ல வாய்க்கால் குளம் இருக்கும், அப்படியே போய் குளிச்சிருவேன். குளிச்சுட்டா ஒரு 1/2 மணி நேரம் ஸ்விம் பண்ணுவேன். அதே பாடி ரிலாக்ஸ் பண்ணணும். வார்ம் டவுன் பண்ணுறதுக்கு தெரியாது, ஆனால் பண்ணுவோம். ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போவோம், ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வருவோம். ஆனால் வார்ம் டவுன் போது நான் போய் குளிச்சு ஸ்விம் பண்ணோடனே அதோட ரிலாக்ஸேஷன் ஆயிடும். இப்படி ஒன்றும் நான் தெரியாம செஞ்சது. அதெல்லாம் உண்மையிலே அது வந்து ஒரு இதாவே சொல்லுவாரு எப்போ அடிக்கடி. சாப்பாடு விஷயங்களும் அப்படிதான் ரிசர்ச் பண்ணி அதை சொல்றாங்க. நீங்க அப்பயே பண்ணிட்டீங்க, தெரியாம பண்ணிட்டீங்க. சாப்பாடு விஷயங்களும் அப்படிதான். காலையில எங்க அம்மா பயிர் ஏதாவது ஒரு முளைக்கட்டின பயிர் வச்சிருப்பாங்க, இல்லை பாயில் பண்ண பயிர் கொடுப்பாங்க, முட்டை கம்பல்சரி கொடுத்துருவாங்க. எங்க வீட்டுல யாருக்கு எனக்கு இருக்கும். பழைய சாதத்துல தண்ணி படுத்த கொடுப்பாங்க. பழைய சாதம் இருக்குல்ல, அது உள்ள நாங்க ஃபெர்மெண்டட் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படி எல்லாம் சொல்லி ரிசர்ச் பண்ணி இப்போ அதுல ஒரு உப்பு வள்ளி போட்டு கொடுத்துருவாங்க, குடிச்சிட்டு போட்டு. அதே ஒரு 1 லிட்டர் இருக்கும். குடிச்சிட்டு போயிட்டு தான் பாத்ரூம்லாம் போனதுக்கு அப்புறம் என்னோட ஸ்போர்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணும். அதே எனக்கு வந்து இன்னை வரைக்கும் சரி, நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன், இன்னும் தண்ணி தான் குடிப்பேன். இல்லை அந்த அளவுக்கு எப்படின்னா சாப்பாடை வந்து பெருசா, அதாவது உளுந்து, பயிறு, மொச்சை, தட்டைப்பயிறு, இப்படிதான் எங்க அம்மா உள்ளோட டைட் இருக்கும். கருப்பட்டி அதிகமா சேர்ப்பேன், கருவாடு அதிகமா சேர்ப்பாங்க எங்க அம்மா. இதெல்லாம் அவர் சொன்னப்பறம் அதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்றாரு என்கிட்ட, கரெக்டா பண்ணிருக்காங்க. சாப்பாடு விஷயங்கள்லாம் அவங்க போய் இதெல்லாம் யோசிச்சு தேடி அந்த அன்புலயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, எங்க அம்மா படிக்கவும் இல்லை, அது பெருசா தெரியாது அவங்களுக்கு. இருந்தாலும் சாப்பாடு பிள்ளை நல்லா சாப்பிடணும்னு சொல்லி எனக்கு அப்படி சாப்பாடு வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. கரெக்டா பண்ணிருக்காங்க, எல்லாமே அமைஞ்சிருக்குல்ல. ஆமா, கண்டிப்பா. அது வந்து நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த உலகமே அதுக்கு ஏத்த மாதிரி யூனிவர்ஸ் பண்ணும். அதே மாதிரிதான் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆசை மட்டும் தைரியமா படணும். ஆமா, கண்டிப்பா. இப்போ அடுத்த லெவல் கபடி கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும் நம்ம ஊர்ல? இப்போ எப்படின்னாக்கி நம்ம தமிழ்நாடு டீம் வந்து நல்ல டீம் இருக்குது, கிளப்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இளைஞர்கள் மத்தியில் இன்னும் நம்ம விளையாடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னா நாங்கள் விளையாடுறதுல மணி மைண்டட் கிடையாது, பணம் வந்து ஒரு பொருட்டாகவும் இல்லை, விளையாட்டை தான் நாங்கள் வந்து முழுசு நம்பணும். இப்போ அப்படி இல்லை, பசங்களோட இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் என்ன வருது, அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன போனால் என்ன வருது, அப்படி கால்குலேட் பண்ண வர முடியுமா சார்? இல்லை, இப்போ இருக்குது அப்படி. நாங்கள் அப்படிலாம் இருந்தது இல்லை. அப்படி நினைக்காம பண்ணதுனால தான் உங்களால இவ்வளவு உயரம் வர முடிஞ்சது. அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு வேலை வாங்கணும், இந்த எண்ணங்கள் கண்டிப்பா இருக்கணும் அவங்களுக்கு. நம்ம வந்து கவர்மெண்ட்ல வேலை வாங்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும், அடுத்த ஸ்டேஜ் போகணுங்கிற எண்ணங்கள் கண்டிப்பா இருக்கணும். அது ஒண்ணு மட்டும் எடுத்துட்டாங்கன்னாக்கி உண்மையிலே பெரிய அளவுல சைன் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து
நம்மளுடைய அரசும் இப்போ வந்து முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவில் ரொம்ப சிறப்பாக இப்போ உள்ள பிளேஸ்லாம் ஓரளவு மேலே வந்துட்டு இருக்காங்க. இது இன்னும் நம்ம டெவலப் பண்ணோம். தமிழ்நாடு வந்து இப்போ நாங்கள் சைன் பண்ண மாதிரி நேஷனல்ஸில் வின்னர் வரலாம். இப்போ இங்க அமெரிக்கால பாக்குறீங்கல்ல, இங்க இருக்கிற ஸ்போர்ட்ஸ்க்கு இவங்க நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஒவ்வொரு விதமான ஹெல்ப் நடக்குது. அந்த மாதிரி நம்ம ஊருக்கு இங்க இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போலாம் அப்படின்னா என்ன எடுத்துட்டு போகலாம்? உண்மையிலே அரசு பள்ளி எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். அதாவது ஆடிட்டோரியம் இது எல்லாமே போய் பார்த்துறப்ப எனக்கு ரொம்ப அது வந்து நம்ம ப்ரைவேட் ஸ்கூலோட டாப்பாக இருக்கு. நம்ம ஆக்சுவலாக நம்ம ப்ரைவேட் ஸ்கூலோட அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பஸ் விட்டுருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. இதெல்லாம் நம்ம அரசுக்கு வந்து நம்ம உண்மையிலே அதை வெளிப்படுத்தும். அதே மாதிரி பயிற்சியாளர்களும் இங்கே வந்து தனியாக கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்டு எல்லா கிரவுண்டுமே இங்கே இருக்குது. அதாவது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ இப்போ யூஎஸ்ல எது டாப் கேம்ஸோ அதுக்கெல்லாம் கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்து தான் வந்தேன். ஒரு ஸ்கூலுக்கு போனால் டென்னிஸ் கிரவுண்டே ஒரு 10 கிரவுண்டு கிட்ட இருக்கு. இப்படி ஒவ்வொரு கேமுக்கும் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லாம் அதுக்கு ஹைஸ்கூல்னு சொல்றாங்க. ஹைஸ்கூல் அந்த ஹைஸ்கூல்லாம் அவ்வளவு சிறப்பான கிரவுண்ட் இருக்கு. மிடில் ஸ்கூலுக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சின்ன சின்ன கேமுக்கு அவ்வளவு அடிப்படை வந்து ரொம்ப கரெக்டா பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டா செட் பண்ணிருக்காங்க. அதான் ஸ்போர்ட்ஸ்ல வந்து அமெரிக்கா அன்னைக்கு வந்து இவ்வளவு மெடல் வாங்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து படிப்புக்கு ஈக்குவலா ஸ்போர்ட்ஸும் இங்க என்கரேஜ் பண்றாங்க. கண்டிப்பா அதேதான். நம்மளுக்கும் இப்போ வந்து முன்னாடி படிப்பு மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விளையாட்டை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது பேஸ்மெண்ட் இன்னும் நம்ம சரிப்படுத்தணும். வருங்காலங்களில் இப்போ முடிஞ்சிருக்கு தேர்தல். அவங்க ஸ்போர்ட்ஸ்னா என்னங்கிறத வந்து நம்ம இன்னும் வெளிப்பட சொல்லணும். அதான் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிக்கிறதுக்காக. இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா, ஏன்னா கிரவுண்டு நம்ம இதுல வந்து மேக்சிமம் பள்ளி இருக்கும், ஆனா விளையாட கிரவுண்ட் இருக்காது. அப்படி ஏகப்பட்ட பள்ளிகள் இருக்கும். ஆனா தனியார் பள்ளிகள். கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கிரவுண்ட் இருக்கும், ஆனா விளையாடுறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா பசங்க யாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன்னா அடிப்படை சரியானதான் அங்கே இருக்கும். அந்த இதெல்லாம் அங்கே வந்து இங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அந்த ஸ்கூல்ல நம்ம ஊர்ல இப்படி இருந்தனா யாரும் பிரைவேட் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதா இருக்கலாம். இங்க நல்லா இருக்கும். அரசு வந்து நல்லா பண்ணா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் அதனாலதான் விளையாட்டு வீரர்களும் சரி படிப்புல மேல போறதும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க அந்த கிராமத்துல இருந்து வந்தோம் அப்படிங்கிற இது வந்து என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? எதனால்தான் நீங்க எப்படி பண்றீங்க, நான் மாத்தி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வெறி இருக்கா? நான் இப்ப சொன்னோம்ல அதே மாதிரிதான். நான் வந்து 3.5 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்க போனேன். செருப்பு கூட இல்லாம. ஆமா, எதுவுமே இல்லை. 18 வயசு வரைக்கும் நான் செருப்பு போட்டதே கிடையாது. அப்புறம் ஹாஸ்டல் போனப்போ தான் செருப்புலாம் வாங்கி கொடுத்தாங்க. இல்லை இதை மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கோம். அடுத்தாலும் நம்ம வந்து வரும் சந்ததிகளுக்கு வந்து நம்ம அதெல்லாம் இல்லாத ஒரு இதா பார்க்கணும்னு சொல்லி எல்லார்ட்டையும் இதை வந்து கிடைக்காதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும். கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சா கொஞ்சம் இன்னும் சீக்கிரம் வந்துருவாங்க இல்லையா? ரொம்ப அட்வான்ஸா வருவாங்க. ஏன்னா 20 வயசுல தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கு விளையாட முடிஞ்சது. இப்போ உள்ள பசங்க அப்படி கிடையாது. 18 வயசுல நல்லா விளையாட 16 வயசுல போகக்கூடிய அளவுல என் பசங்களாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் டெவலப் ஆயிட்டு இருக்கு. என்ன கனவு சார் இருக்கு உங்களுக்கு? ஒரு பெரிய அகாடமி ஒன்று ஆரம்பிச்சு அதுல வந்து பெரிய அளவுல ஒரு விளையாட்டு வீரர்களை உற்பத்தி பண்ணி விடணும்னு சொல்லி எனக்கு ஆசை இருக்கு. இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன சிறப்பா பண்ணணும். ஆமா, கவர்மெண்டோட இணைந்து ஒரு பெரிய அளவுல அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பா வாழ்த்துகள். கண்டிப்பா நடக்கும். அடுத்த முறை அதை பண்ணிட்டு நம்ம பேசுவோம். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பா பண்ணுவோம். கடைசியா ஒரு கேள்வி. இப்போ நீங்க மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி கிரிக்கெட் மாதிரி இல்லை இங்கே நடக்கிற இந்த கவ்பாய் ஸ்டேடியம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே நடக்கிற மாதிரி கபடியில் விளையாடுறவங்க பேர் கூட நிறைய பேருக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் என்னைக்கு அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதாவது இப்போ பைசன் வந்தப்பறம் அதை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்ன மாதிரி எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் வந்து சிறப்பாக விளையாண்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு சீனியர் பிளேயர்ஸை நான் வந்து எத்தனை பேரை சொல்லுவேன். இப்போ உள்ள பிளேயர்ஸ்க்கு வந்து அப்படி சொல்லக்கூடிய இதில் இல்லை. நான் விளையாடுற காலத்தில் என்னோட சீனியர் பிளேயர்ஸ்னாக்கி ஒரு 100 பேர் பேரை சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் ரசித்து பார்த்தோம். விளையாட்டு போட்டிகளை வந்து பார்க்கணும். முதல்ல பார்த்தா தான் இவரை மாதிரி நம்ம விளையாட வரோம், இவரை மாதிரி நம்ம வரோம்னு சொல்லி. இப்போ எல்லாமே மீடியா வந்துருச்சு. அதனால பெரிய அளவில் வந்து நேரில் போய் விளையாட்டை பார்க்க மாட்டாங்க. எல்லாம் டிவிலேயே பார்த்துக்கிட்டு தாங்க. நேரில் நம்ம அந்த மேட்சை பார்த்தா தான் நம்மளுடைய அவங்களுடைய ஸ்கில்லு அவங்களுடைய இது எல்லாமே கொஞ்சம் ரியலாக தெரியும். அதே மாதிரி எல்லாம் விளையாட்டு வீரர்கள் வந்து ஃபுட்டு ஹேபிட்ஸை வந்து மாற்றணும். இப்போ உள்ளவங்களாம் எல்லாமே சாப்பாடு விஷயங்கள்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. நாங்களாம் அப்படி இல்லை. எப்பவுமே கிராமப்புறத்தில் இருந்ததுனால அந்த சாப்பாடு வந்து எங்களுக்கு நல்லாவே கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் டிசிப்ளின். நம்ம வந்து விளையாட்டினாலே
விளையாட்டு வீரனாலே ஒழுக்கமாக இருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். டைம், பயிற்சி, முயற்சி தான் இன்றைக்கி ஜெயிக்கும். கடின உழைப்பு நம்ம இருந்தால் இன்றைக்கி ஜெயிக்கலாம். பயிற்சி டெய்லி ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் 1 டே ரெஸ்ட் கொடுக்கணும். அது வந்து பாடியை வந்து இது பண்ணதுக்கு அது வேற. கண்டினியூ ப்ராக்டிஸ், பயிற்சி முயற்சி இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். அதான் இப்போ உள்ள இளம் வீரர்கள் நம்ம சொல்ல முடியுது. எந்த கெட்ட பழக்கமே உங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்க நிறைய பேருக்கு அது இருக்காது. இப்போ நிறைய ட்ரக் இது அதுன்னு நம்ம ஊர்ல போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடலாம்ல ஈஸியா. உண்மையிலே அந்த விளையாடுற காலங்களில் வந்து அந்த இது தெரியவே தெரியாது. 24 வயசு வரைக்கும் எனக்கு வந்து எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த போதே போதும். அந்த விளையாட்டு தான் நமக்கு ஒரு போதை மாதிரியே இருந்தது. அது வந்து ஆக்சுவலா அந்த ஸ்போர்ட்ஸ்ல உள்ள வந்துட்டாலே மேக்சிமம் எல்லாருக்குமே அதோடைய ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் தான் இருக்கும் ஒழிஞ்சு மற்ற எதுவுமே வராது. அதே நேர்கோட்டில் தான் நம்ம போகணும். ரொம்ப நன்றி சார் உங்க டைமுக்கு. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். ஸ்போர்ட்ஸ்ல நம்ம கண்ட்ரி பெருசா வரணும். கண்டிப்பா. அப்புறம் நம்ம திரும்பவும் பேசுவோம். ஓகே, நன்றி. தேங்க்யூ.